ஈரோடு தாவைக்கு பொதுக்கூட்டத்தில் மரங்களுக்கு அருகே நின்று கொண்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். தாவைக்க தொண்டர்கள் மரத்தில் ஏறாமல் இருப்பதை தடுக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொண்டர்கள் மரங்கள் மற்றும் சுவர்கள் மீது ஏற வேண்டாம் என பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தியிருந்த நிலையில் போலீசார் தற்போது நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு பிரச்சாரம் விவிஐபிகள் பட்டியலில் தாவேகா பொருளாளர் வெங்கட்ராமன் பெயர் இல்லாததால் அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக தற்போதைய முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. விவிஐபிகள் நுழைவு வாயில் வழியாக சென்ற பொதுச் செயலாளர் குஸ்தி ஆனந்தை வெங்கட்ராமன் அழைத்ததும் பார்க்கவில்லை என்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது. ஆனந்த் கோரிய பின்னர் வெங்கட்ராமனை பிரச்சார மைதானத்திற்குள்ளே செல்ல தனியார் பாதுகாவலர் அனுமதித்திருக்கிறார். தாவேகா பொருளாளர் வெங்கட்ராமனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு தாவேகா பொதுக்கூட்டத்தில் மரங்களுக்கு அருகே நின்று கொண்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். அது குறித்தான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். தாவேகா தொண்டர்கள் மரத்தில் ஏறாமல் இருப்பதை தடுக்கும் வகையில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். தொண்டர்கள் மரத்தில் ஏறாமல் இருப்பதை தடுக்கும் வகையில் மரத்திற்கு மரம் போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்தான விவரங்கள் சக்திவேல். வணக்கம் சிந்துஜா. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தற்போது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே இந்த பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கும் நிலையில் அதிகாலை முதலே தொண்டர்களின் வருகையானது அதிகரித்தே காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிப்பதற்காக காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மக்கள் சந்திப்பு என்ற பெயரில் தமிழக வெற்றி கழகத்தின் அக்கட்சியின் தலைவர் விஜய் மக்களை சந்தித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக தமிழக அதாவது ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் பெருந்துறை அருகே உள்ள சரளை என்ற பகுதியில் இந்த பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கின்றது. இன்று காலை பொதுமக்களை சந்தித்து அந்த பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். இதன் ஒரு வகையில் கிட்டத்தட்ட அதிகாலை முதலே பொதுமக்களின் வருகையானது அதிகரித்தே காணப்பட்டு வருகிறது. இதற்கு அதாவது பொதுமக்களுக்கு பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் பொதுமக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கூறி காவல்துறையினர் கடந்த ஐந்து நாட்களாகவே பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை தீவிரமாக செய்து வந்தனர். இருப்பினும் கூட அவர்களுக்கு குடிநீர், ஆம்புலன்ஸ், மருத்துவ குழு போன்ற முன் ஏற்பாடுகளை தீவிரப்படுத்த கோரி காவல்துறையினர் தமிழக வெற்றி கழகத்தினரிடம் தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் தற்போது பொதுக்கூட்டத்தினருக்கு இந்த அதிகாலை முறையே பொதுமக்களின் வருகை அதிகரித்து வருவதால் ஆம்புலன்ஸ், மருத்துவ குழு, குடிநீர் போன்ற முன்னேற்பாடுகளும் தீவிரமாக செய்யப்பட்டு இருக்கின்றது. தற்போது சிறிது நேரத்திற்கு முன்பாக தான் அந்த கட்சியின் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வருகை தந்துள்ளார். மேலும் இதற்கு பின்பு முக்கிய நிர்வாகிகளும் வருகை தர இருக்கின்றனர். இன்று அதாவது தனி விமானம் மூலம் கோவை வந்தடைகிறார் என்று தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் சென்னையில் இருந்து புறப்பட்டு தனி விமானம் மூலம் கோவை வந்து அடைந்து அங்கிருந்து பிரச்சார வாகனத்தின் மூலம் பொதுக்கூட்டத்திற்கு வர இருக்கின்றார். இந்த நிலையில் கட்சியின் தலைவர் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பொதுக்கூட்டத்திற்கு வர இருக்கக்கூடிய தொண்டர்கள் யாரேனும் சுவர்களிலோ, மரங்களிலோ மற்றும் அங்க இருக்கக்கூடிய கம்பிகளிலோ ஏறக்கூடாது என அறிவித்திருந்தார். அந்த வகையில் தற்போது காவல்துறையினர் தொண்டர்கள் யாரேனும் மரங்களில் ஏறாமலோ சுவர்களில் ஏறாமலோ இருப்பதற்காக மரத்திற்கு மரம் காவல்துறையினர் தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். சுதாச்சா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.